வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ விவசாயிகள் வந்து அவங்க பயிர் செஞ்சுருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அனுபவ கருத்தை நம்ம உடனே பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா என்னென்ன பயிர் செஞ்சுக்கிறீங்க நீங்கள்? மக்காச்சோளம். சொட்டு நீர் பாசனத்தில் என்னெல்லாம்? மக்காச்சோளம் பண்ணிக்கிறீங்க. ஐயா நீங்கள்? மஞ்சள் போட்டிருக்கீங்க. ஐயா நீங்கள்? சோளம் போட்டு மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க. ஐயா நீங்கள்? சோளம், மஞ்சள். மக்காச்சோளம், மஞ்சள். நீங்கள் எல்லாமே போட்டிருக்கீங்க இல்லையா? இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறதா என்ன நன்மைகள் ஒன்று ஒன்றா சொல்லுங்க. தண்ணி குறைவாக, தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தலாம். இப்போ ஒரு ஏக்கரா பாய்க்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், இது வாய்க்காலில் பாய்க்கிறதுனா எவ்வளோ ஏரியா பாய்க்கலாம்? செலவு அதில் கொஞ்சம் பாரு போகிற செலவு மிச்சம். பாரு போகிற செலவு மிச்சம். காடு எப்பயுமே பொலப்பொலப்பாக இருக்குங்க. காடு வந்து மண் வந்து பொலப்பொலப்பு தன்மையாக இருக்கும். உரம் வந்து லிமிட்டாக கொடுக்கலாம். உரம் செலவு கம்மி. உரம் வந்து அதிகமாக எல்லா இடத்துக்கும் போட தேவையில்லாமல் அந்த செடிக்கு மட்டும் கொடுக்கலாம். அப்போ கொஞ்சம் உரவுடைய தேவை குறையும். களை வராது. மெயினாக வந்து களை வராது. மகசூலும் அதிகம் வரும். மகசூலும் அதிகமாக வரும். ஆள் கூலி கம்மி. இப்போ வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி பார் போடுற செலவு இல்லை, களை வெட்டுற செலவு கம்மியாகும், தண்ணி கட்டுற செலவு கம்மியாகும். எல்லாத்துக்குமே செலவு குறையுது இல்லையா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைந்த அளவு தண்ணி வச்சு அதிக பரப்பளவு நம்ம தண்ணி பாய்க்கும் போது நம்மளோட வேற செலவோட நம்ம வேலை வந்து குறையுது. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆட்கள் செலவுமே குறையுது. இப்போ நம்ம தண்ணி பார் கட்டும் போது அந்த தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும், அங்கேயே நிற்கணும். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்மள அடுத்த வேலை வந்து அப்படியே குறைச்சிருக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண் வந்து பொலப்பொலப்பா இருக்கும், இருக்காது. கொஞ்சம் நல்லா இருக்குது. வேர் நல்லா ஓடுது. மஞ்சள் நல்லா பெருக்க ஆரம்பிக்குது. தண்ணி விட்டா கூட இறுதி போயிருது. மகசூலே அதிகரிக்குது. எல்லா பயிருக்கும் மண்ணில் வந்து ஈரப்பதம் எப்படி இருக்குது, மண்ணு பொலப்பொலப்பு தன்மை இருக்கும் போது எல்லாமே வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய உர அளவு நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். எல்லா செலவும் குறையுது, மகசூலும் அதிகரிக்குது. என்ன ஒண்ணுன்னா செலவு ஃபர்ஸ்ட் போட மட்டும் செலவாகும். இது வந்து கவர்மெண்டே கொடுக்குறாங்க இல்லையா? வேளாண்மை துறை கொடுக்குறாங்க, தோட்டக்கலை துறைகளில் வந்து மானியத்திலேயே கொடுத்துட்றாங்க. எனவே அனைத்து விவசாயிகளும் இது வாங்கி பயன்படுறாங்க. நல்லா ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயிர் உரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கய்யா? உயிர் உரங்கள்லாம் என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அதில் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா கேள்விப்பட்டிருக்கீங்க. இது என்னங்க உயிர் உரங்கள்லாம் என்ன? இது சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுங்க? அது ஒரு சத்து தான். சத்து. அது ஒரு சத்து தான். என்ன ஐடியா இருக்குதா? அது என்ன சத்தா, இது என்ன செய்யும் அது அப்படின்னு இருக்குதா? அப்படிலாம் எதுவும் இல்லை. இது என்னன்னா இப்போ வந்து இந்த வளிமண்டலம் இருக்கு இல்லையா, காத்து, அதில் என்ன இருக்குது? தலைச்சத்து அப்படின்னு நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம மண் இருக்கு இல்லையா, மண்ணில் என்ன சத்து இருக்குது? மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் இருக்குது. இது எல்லாமே பயிருக்கு கிடைக்கிற லெவலுக்கு இருக்குதா? கிடைக்கிற ஃபார்மேட்டில் இருக்குதான்னா இல்லை. ஆனால் இருக்குது, எடுக்க முடியல. அது தூண்டல் பண்ணால் தான் எடுக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம நெல் வயலில் நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வயலில் நெல் இருக்குது, நம்ம அப்படியே எடுத்துக்க முடியுமா? அதை எடுத்துக்க முடியும். அதை என்ன பண்ணுறோம்? நெல் எடுத்து அரைச்சி அதை அரிசியாகி அதை சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ தான் நம்ம சாப்பிடவே முடியும் நாம இல்லையா? அதே போல தான் இங்கே வந்து என்ன இருக்குது? தலைச்சத்து வந்து காட்டில் இருக்குது, மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் மண்ணில் இருக்குது. ஆனால் செடிக்கு எடுக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இல்லை. அப்போ இந்த எடுக்கக்கூடிய ஃபார்மேட்டில் பண்ணக்கூடிய வேலையை தான் என்ன பண்ணும்? இந்த பாக்டீரியா செய்யும். இது என்ன? இதுதான் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? நுண்ணுயிர். அசோஸ்பைலாம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ரைசோபியம், அசிட்டோ பாக்டீரியா, இதெல்லாம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே இருக்கிறத பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை செய்யும். இதை நாம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம உரச்செலவை குறைச்சிக்கலாம் இல்லையா? உரச்செலவும் குறைச்சிக்கலாம். நம்ம மண் எப்படி இருக்கீங்க? வளமான மண்ணாக மாறிடும். இப்போ நம்ம எப்பயுமே இப்போ நம்ம தலைமணி, சாம்பல் சத்து காம்ப்ளெக்ஸ் போட்டேன், யூரியா போட்டேன், டிஏபி போட்டேன் அப்படின்னா நம்ம மண்ணில் இதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் கிடைக்கக்கூடிய இல்லாமல் இருக்குது. பயிர் எடுத்துக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம்? பயிர் எடுத்துக்கூடிய ஃபார்மேட்டில் போகிறதுனால பயிர் எடுத்துக்குது. இதுதான். இதுக்கு மாதிரி நம்ம இந்த இதுக்கு உயிர் உரங்களை வந்துட்டோம் என்ன பண்ணலாம்? தொடர்ச்சியாக 2-3 வருடங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, மண் எப்படி இருக்கும்? வளமான மண்ணாக மாறிடும் இல்லையா? அப்போ உரச்செலவை குறைச்சிக்கலாம். இதுவே வந்து தொழு உரங்கள் இல்லையா, மக்கி போட தொழுவத்தில் இதே மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு டன் போடுறோன்னு வச்சுங்களேன், ஒரு 5 டன் கெப்பாசிட்டி போடலாம். ஒரு ஏரியாவில் 5 டிராக்டர் கொட்டுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இதே என்ன பண்ணலாம்?
இதை கலை மணிச்சாவை நல்லா கலந்து நல்லா மறுக்கி விட்டு இந்த தண்ணியில் போட்டு நல்லா தெளித்து மறுக்கி விட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா மறுக்கி விட்டு நெல் பாங்கான இடத்துல வந்து போட்டு மூடிடணும். நம்ம தென்னை மட்டையோ இல்லை படுதா போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா 10 நாள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வந்து ஒரே ட்ரக்கு போட்டால் போதும். நம்ம என்ன பண்ணலாம், பேட்டரி போல பரவிடுது. 5 டன் நீங்கள் போட தேவையில்லை, 100 டன் போட்டாவே போதும். இதெல்லாம் வந்து மண் வளத்துக்கு மேம்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூனைக்காளி அது ஆக்சுவலாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால இப்போ வாங்கிட்டோம். இங்கே நேற்று போய் பார்த்துருந்தோம். அது பார்த்து நல்லா உண்மையிலே சொல்கிறது மற்ற இடத்த விட இங்கே நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக வாஸ்ட் டெவலப் ஆகிடுது, பெரிய ஏரியாலாம் கவர் ஆகிடுது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டுமே கிடைக்குது. அதில் இப்போ நாங்கள் எதிர்பார்க்கவே 30 சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. 50 கிலோ என்ன விதையே இருக்குது. இப்போ அந்த விதை என்ன பண்ணலான்னா ஒரு கிலோவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், மினிமம் 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. மெடிசினல் வேல்யூ அது சித்தா போகுது. அப்படி இல்லை அப்படின்னா பூக்கும் தருணத்தில் என்ன பண்ணலாம், அப்படியே ரொட்டேட் மடக்கி நீங்கள் உழுதாலுமே நம்ம மண் வளம் நல்லா இருக்கும். 1 கிலோ நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், விதை நீங்கள் எத்தனை டன்னு கெப்பாசிட்டின்னா 1 டன்னு தொழுவுறதுக்கு சமங்கலாம். 1 கிலோ விதையை நீங்கள் விதைச்சி விட்டீங்க அப்படின்னா இப்போ தக்க பொண்ணு சனப்பையெல்லாம் விதைக்கிறீங்க இல்லையா, விதைச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுற மாதிரியே இதையும் பூக்கும் தருணத்தில் உழுதுட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா 1 டன் கெப்பாசிட்டி ஒன்றா தொழு உரத்தை அந்த அளவுக்கு சத்து கொடுக்குறது. அப்படி என்ன பண்ணலாம், அதையும் பண்ணலாம் இல்லையா. நீண்ட கால பயிரில் வந்து மாந்தோட்டம், இந்த தென்னந்தோப்பு, இந்த மாதிரி தோப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கேப் அதிகமாக இருக்கும். கேப் அதிகமாக தான் என்ன வரும், அங்கே களை அதிகமாக வரும். இப்போ களை அதிகமாக வச்சுட்டு என்ன ஆகும், பயிருக்கு கிடைக்கக்கூடிய மெயின் பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்தெல்லாம் அதுவும் உறிஞ்சிக்கும் இல்லையா. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி தக்கை பூண்டு சனப்பை விதைப்போம், அதுவும் விதைப்போம். இந்த மாதிரி விதைக்கும் போது என்னென்னா 2 பர்பஸ். ஒன்று அதில் ஒரு 120 நாள் பக்கமாக விட்டுட்டார். இப்போனா அந்த மேலெல்லாம் விதையும் வந்துருச்சு, அந்த லீஃப் எல்லாமே அங்கே என்ன பண்ணுது, கொட்டுது. மண் வந்து வளமாயிருது இல்லையா, மண் புலப்புலத்தன்மையாக இருக்குது, எந்த கலையுமே இல்லை, மகசூலும் வந்துடுது. ஒரு ஏக்கராக ஒரு 50,000 ரூபா கிடைச்சா எப்படி எதுவுமே இல்லை இல்லையா, அது பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை, எதுவுமே அடிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு வர்றது நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த மாதிரி விவசாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா தொழில்நுட்பங்களை செலவை வந்து குறைக்கணும். இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செலவு குறைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து செலவு அதிகமாக பார்த்துக்கலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம், வருமானத்தை ஓரளவுக்கு லாபம் வரலாம், அப்புறம் நஷ்டம் வராமல் தடுத்துக்கலாம் இல்லைங்களா. விதை கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணுறோம் வரமாட்டேன். இப்போ வந்துடுங்க, அது இப்போ இருக்கிறத வாங்கிக்கலாம், வாங்கி தரோம். குச்சினா பரவாயில்ல, பாக்கு தோப்புலாம் தோப்பில் போடலாம், தென்னந்தோப்பில் போடலாம். அதிக இடைவெளி பயிருக்கு இடைவெளி இருக்கும்போது அந்த டைமில் விதைச்சி விடலாம். விதைச்சி விட்டு கரெக்டாக பூக்கும் தருணத்தில் விதைக்க விடலாம். இவரு நான் ஒரு 40-50 பேருக்கு கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் நல்லா பண்ணுறீங்க. இவன் நான் 2 பேர்த்தில் பார்த்தோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செடி மாதிரி கொஞ்சம் தான் பறவை இருக்குது. ஆனால் இவர் காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அவர் இன்னும் வந்து அதுலேயே வந்து 2 இருக்குது, பூனைக்காயிலேயே கருப்பும் இருக்குது வெள்ளையும் இருக்குது. அவர் 2மே பண்ணுறீங்க. நாங்கள் வெள்ளை தான் வாங்கி கொடுத்தோம், நல்லா வந்துருக்குது. கருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வருது. அது நீங்கள் விதை என்ன சைஸில் இருக்குங்க, எல்லாமே அவரை கொட்டார் சைஸ், அவர் கூட பெரிய சைஸ். ஆனால் காட்ட சொல்கிறோம் உங்களுக்கு. உங்களுக்கு அடுத்த ஏக்கராவுக்கு எவ்வளோ தேவைப்படுங்க, அது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 10 கிலோ போட்டால் போதுங்க. கிலோ என்ன அதிகம், கிலோ என்ன ரேட்டு போகும் இன்னைக்கு 100 ரூபா, 100 to 150 ரூபாயும் போகும் ஒரு கிலோ. நம்மகிட்ட வாங்குறது 10 கிலோ 1500, 100 ரூபானே வச்சுக்கிட்டா கூட 1000 ரூபாய் 20 கிலோ இருக்கும். நீங்கள் வந்து மலைக்கு விடுறீங்கன்னா 20 கிலோ அந்த மாதிரி போடலாம். 10 கிலோ மற்ற காட்டில் அதை வந்து ஊன்றீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் ஊன்றீங்கன்னு வச்சுங்க, 2 அடிக்கு 1, 4 அடிக்கு நீங்கள் ஊன்றீங்கன்னு வச்சுங்க, கம்மியாகவே போதும். ஒரு 2 கிலோ 3 கிலோவே போதும் உங்களுக்கு. ஊனிக்கலாம் ஊன்றீங்கன்னா நீங்கள் வந்து 4 அடிக்கு 1 வச்சாவே நல்லா வருதுங்க. நீங்கள் அதுக்கு வந்து 2 கிலோ 3 கிலோ இருந்தாவே போதுமானது. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 50-100 கிலோ ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் விதைக்கிறீங்க அதனால தான் கொஞ்சம் அதிகமாக தேவை. மடைக்கு விழுகுறீங்க இல்லையா, 40 50 நாளையிலே மடைக்கு விழுகுறதா தான் அதிகமாக தேவை. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எனவே அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்க ஐயா.